அவர் ஓட்டி முடிச்சிட்டாருங்க. ஓட்டி முடிச்சு லைசன்ஸுக்கு எப்போ கேட்டு நான் என்னென்ன பின்னாடி இருக்கு எனக்கு சீட்டு இன்றைக்கி வண்டி நான் ஓட்டிகிட்டு இருந்தேங்க அதனால். அப்படியா? ஆமாம். ஐயன் தான் செக் பண்ணலான்னாரு. அவங்க சீட்டெல்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணலான்னாருங்களா. ஏன்னா வண்டி பிரேக்கில் கால வைக்கிறதுனால முன்னாடி போகிறா. கிளச்சை பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும். ஃபஸ்ட்டு கிளச்சு ஃபுல்லாக பிடிக்கணும், ரெண்டாவது பிரேக் பிடிக்கணும். நியூட்ரு பண்ணலையே. நியூட்ரு பண்ணிட்டு தான் கீர் போட்டேன். நியூட்ரலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். கீர் போட்டால் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. பட் பிரேக்கிங் கால் எடுத்து வண்டி முன்னால் போகுது. எடுக்கக்கூடாதுல்ல. சரி ஓகே ஓகே. கிளச்சு ஃபுல்லாக பிடிக்காம கீர் விழுகாது. பிரேக் விட்டு எக்ஸிட் மிதிட்டு இவ்வளோ தூரம் மிதிக்கணுங்களா? சும்மா கிளச்சிலே வண்டி போவாங்களா? கொஞ்சம் போலைன்னா கொஞ்சம் முடிச்சுக்க வேண்டியதா. அதுக்கு இப்படி எடுத்து 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 மிதிக்கக்கூடாது. ரிலாக்ஸாக அப்படி கிளச் இந்த இங்கெல்லாம் சிரமமாக இருக்குது. எக்ஸைட்டை பிடிக்கக்கூடாது, கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். அப்படி சிரமப்படாமல் வெளியே போகணும். நம்ம செகண்ட் கீர் போட்டுருந்துருக்கலாம் இவ்வளோ தூரம் மிதிச்சதுக்கு. கரெக்டுங்களா? உடனே போட்டுருணுங்களா? இவ்வளோ தூரம் எக்ஸைட் மிதிச்சோம் இல்லைங்க. வேறு செகண்ட் கீரில் போதான்னு பார்க்கலாம். எக்ஸைட் கொடுக்காதீங்க. கிளச்லேயும் பிரேக்லேயும் மட்டும் கால வைங்க. கிளச்லேயும் பிரேக்லேயும் மட்டும் கால வைங்க. இப்போ நின்றுச்சு. இன்னும் ஃபஸ்ட்டு கீர் தான். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சாது கீர் விழுக்கும். எனக்கு எத்தனை நாளைக்கு கொஞ்சம் சீட்டு இருங்க முன்னாள் இல்லைங்க. அவ்வளோதான். இப்போ மிதிச்சு பாருங்கள். ஓகேங்களா? வண்டியில் உட்காந்தாலே ஒரு மாதிரி திருப்பிக்குங்க. திருப்பி 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 சரி. மறுபடியும் ஸ்டடி பண்ணணும். வண்டி இங்கே போதில்லை. நீங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கீங்க, பக்கத்துலேயே பார்க்கணும். திருப்புங்க திருப்புங்க. ஸ்டடி. எக்ஸைட் யூஸ் பண்ணால் தான் போகும். ஹார்ன் வச்சிருக்கோம். எக்ஸைட் யூஸ் பண்ணுறோம். மாற்றி 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 மாற்றிக்கும் மாற்றி. ரொம்ப நேரம் டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒவ்வொரு செகண்டும் சிரமம் தான். போனேன் வேகத்தடை வருதுண்ணா. புரியலைங்க. வேகத்தடை வருது. நம்ம ரோட்டுக்கு வந்துருக்கோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிக்கணும். நம்ம ரோட்டில் கிளச்சை ஃபுல்லாக பிடிக்கணும். நம்ம ரோடு சரி பண்ணி இப்போ ரிலீஸ் பண்ணிங்கன்னா போகும்.
கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாது. கீர் போடும்போது இங்கே கான்சன்ட்ரேஷன் வர மாட்டேங்குது. வரணும், காசு வரமாட்டேங்குது. முடியல மறுபடியும் இன்றைக்கி 8 நாள் ஆச்சு. ஆமாங்க, 8 நாளாக இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறதே தவறான விஷயம். 3 நாள் ஆச்சு 4 நாள் ஆச்சு நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம். 8 நாள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நீ விட கரெக்டா? அது என்னோட எஃபெக்ட் அவ்வளோதான். நான் இவ்வளோதான் எஃபெக்ட் போட முடியும். காலையில் ஊற்றிட்டாங்க நேற்று பார்த்த வீடியோவில். அப்படிங்களா? லைட் ஆக்சிலேட்டு. என் பையன்லாம் போட்டு திட்டான். என்னமா ரிலாக்ஸ். ஹார்ன் அடிச்சிருக்கணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கங்க. மெயில்டா விடுக்கணும். வண்டி நிறுத்திக்கலாம், தப்பே கிடையாது. நிறுத்திக்கலாம். ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி நிறுத்திக்கலாம். கிளச்சு பிடிச்சாலே நின்றுங்களா? கிளச்சை பிடிச்சி பிரேக்கை பிடிச்சி நிறுத்தணுங்க. கிளச்சை பிடிச்சா வண்டி ஆஃப் ஆகாது. கிளச்சை ஃபுல்லாக யூஸ் பண்ணால் வண்டி ஆஃப் ஆகாது. வேறு ஒன்றும் இல்லை. கிளச்சை நீங்கள் பாதி யூஸ் பண்ணிங்கன்னா வண்டி ஆஃப் ஆயிரும். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர் போட்டு மேட்டில் நிற்கிறோம் கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு கீர் போட்டுக்குங்க. கிளச்சிலேருந்து கால் அந்த 1 2 3 அந்த 3 உதற வரைக்கும் கொண்டாந்து நிறுத்துங்க. ஃபஸ்ட்டு உதறதுங்களா? அதை தாண்டி எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதை தாண்டி எடுக்கக்கூடாது. நம்ம தாண்டி மேலே ஏறி சிரமத்தை விட்டு வெளியே போகிற வரைக்கும் அப்படியே தான் பிடிச்சிருக்கணும். ஸ்டடி பண்ணுங்க. சிரமத்தை விட்டு வெளியே வந்துட்டுங்களா? இப்போ காலை ஃபுல்லாக எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. இதை வந்து பதிவு பண்ணிக்கங்கன்றேன். பதிவு இருக்குதுண்ணா, அது செய்யும் போது மறுபடியும் எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். என்ன பண்ணியிருக்கிறேங்க? போகலாம், நம்ம ரோட்டில் போகலாங்க. எனக்கு இன்னொரு கேமரா ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த கேமரா இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். போகலாங்க. கழட்டி சர்வீஸ் கொடுத்துருக்காங்க. அது ஃப்ரண்ட் முன்னால் போகிறவங்க எல்லாமே தெரியுவாங்க. ஹார்ன் அடிச்சிருக்கணும். போகலாம். எடுத்து கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். நான் அந்த சைடு தரேன், நீங்கள் இந்த சைடு தரீங்க கரெக்டாக? ஹார்ன் அடிக்கணும். இதெல்லாம் உங்களுக்கே அந்த சிம்டம்ஸ் வேலை செய்யணும். இவங்க குறுக்க வராங்க, நம்ம ஹார்ன் அடிக்கணும், இவங்களை வர விடாமல் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்களே ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிக்கணும். பட் இது வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் ரிப்பீட்டடாக ஓட்டிக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அது வரும். இல்லை அக்கா வந்துடும். பயப்படாது. இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கீங்க. இல்லைன்னா ரைட்டு வேணும், நேராக போகிறாங்க, நம்ம சுற்றி வந்துடும். அது ரோடு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக்கு. இப்படி போகலாம். பஸ் பார்த்து பயப்படாது. நேரம் கீர் என்ன பண்ணியிருக்கீங்க? பிரேக் விட்டுருங்க. எத்தனை கீர் போடணும்? ஃபஸ்ட்டு போகலாங்க. போகலாங்க. வண்டி நின்னா மட்டும் தானே ஃபஸ்ட்டு. வண்டி போய்கிட்டு தானே இருக்குது. நம்ம ரோட்டில் போகலாம். நம்ம ரோட்டில் வண்டி நின்னா மட்டும் தானேக்கா ஃபஸ்ட்டு. வண்டி போயிட்டே தானே இருக்குது. ஸ்பீடு பிரேக்கை 2வது தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸ்பீடு பிரேக்கை பார்த்தா நம்ம 2வது தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே அந்த ரோட்டுக்கு போயிடலாம். அப்படியே எக்ஸைட் பண்ணுங்க. எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். பட் இந்த ஸ்பீடை நீங்கள் ஃபீல் பண்ணணும். நான் ரிப்பீட் மோட்லேயே இருக்கக்கூடாது. போகலாம். நம்ம இந்த ரோட்டில் போகலாம். லெஃப்ட் வரக்கூடாதுனாக்கா அவர் ஹார்ன் அடிக்கிறார் பாருங்க. கார் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சு பிடிக்கிறோம். போகலாம்.
இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கல, பிரேக் லைட்டாக பிடிக்கணும். பட் பிரேக் பிடிக்கணும்னு நினச்சிட்டாலே கிளச்சை பிடிச்சிடணும். லைட்டாக பிடிச்சி நிறுத்தக்கூடாது. நிறுத்த ட்ரை பண்ணிங்க தெரியுதுங்களா? நம்ம 4வது கீர் இருக்கும், கிளச்சை பிடிங்க, ஃபுல்லாக பிடிங்க. செகண்ட் கீர் போட்டுக்கோங்க. இந்த போகலாம் வண்டி. இப்போ லைட்டாக பிரேக் பிடிச்சிங்க, வண்டி இப்படி மெதுவாக போகலாம். ஆனால் அந்த வண்டி இண்டிகேட்டர் போட்டார், அப்படியே மெதுவாக போகலாம். நமக்கு தேவைக்கு மெதுவாக ரிலாக்ஸ். பிரேக்கை பிடிச்சி நிறுத்தக்கூடாதுங்கக்கா. பிரேக்கு தேவைக்கு தொட்டுக்கிறோம், அவ்வளோதான். மாற்றி அவர் பாருங்க, அவர் கண்ணில் ஒரு மரண பயம் தெரிஞ்சுது பார்த்தீங்களா? எத்தனை கியரில் இருக்குதுன்னு தெரியல. 2வது கீரில் இருக்கும் வண்டி. போகிற ஸ்பீடு இப்போ 2வது கீரில் போயிட்டு இருக்கு. வண்டி எக்ஸைட்னு கார் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். நம்ம ரோடு அவர் ஒரு கார் அடிச்சிருக்கோம். நம்ம ரோட்டுக்கு வந்துடணும். சரி, பிரேக் தெரியுதுங்களா? ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் பிடிச்சிக்கிட்டே வரோம். மெல்லமாக பிடிச்சிட்டே வரோம். பிரேக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிட்டே வரோம். ஸ்பீடு பிரேக் பக்கத்தில் வந்துச்சு. கீர் என்ன பண்ணியிருக்குங்க? நம்ம ரோடு. இந்த கால் எக்ஸலேட்டருக்கு போகிறதுக்கு மட்டும் டக்குன்னு சொல்லாமல் போயிடுது. அது கடல் முடிக்கிறது. அதான் சொல்கிறேன், அது மட்டும் எக்ஸலேட்டருக்கு டக்குன்னு ஓடிடுதுங்க. பிரேக்கிட்ட மட்டும் வர மாட்டேங்குது. பிரேக்கு வந்தால் விட்டுறணும், மறுபடியும் அவ்வளோதான், விட்டுலாம். ஒரு விட்டு நான் வந்துடலாம், ஒரு விட்டு போகக்கூடாது. தெரியலையா நான் அது எப்படி வர்றதுன்னு. நம்ம இங்கேருந்து பாருங்கள், அந்த கார் இடிக்கிற மாதிரியே போகுது, தெரியுதா? தெரியுதுங்களா? இப்போ தள்ளி பாருங்கள், இப்போ எப்படி போகுதுங்க? தெரியுதா இல்லைங்களா? அது ஃபீல் பண்ண முடியுது இல்லைங்களா? மறுபடியும் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. எக்ஸைட் அக்கா ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த வெள்ளை கலர் கார் நிற்குதா? நவுந்து போகிறோமா? இப்போ அந்த வெள்ளை கலர் கார்ட்டு எங்கே போகிறோம்? இப்போ எப்படி போகிறோம்? புரியுதா இல்லையா உங்களுக்கு? புரியுதா இல்லையா உங்களுக்கு? பக்கம் தானே ஒதுங்கிறது தெரியுது. மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க, லைட்டாக பிரேக்கு, மைல்டாக அப்படி மெதுவாக எங்கே திருப்புங்க. காரை விட்டுருங்க, பிரேக் விட்டுருங்க, ஸ்டடி பண்ணி இந்த கிளச்சையும் விட்டுருங்க. மறுபடியும் இங்கே திருப்ப முடியாது. ஃபுல்லாக கிளச்சு திருப்பலாம். மறுபடி கால் எடுக்கணும். நீங்கள் பக்கமாக பார்க்கணும்னு நினைக்கிறீங்க. நான் பக்கமாக பார்க்கணும்னு உங்கள்கிட்ட சொல்லலை. நீங்கள் 20 அடி தள்ளி பாருங்கள், 30 அடி தள்ளி. இப்போ அவர் நேராக போகிறார் இல்லைங்க. இப்போ அவர்கிட்ட நேராக இங்கே நேராக அவர் இடிக்கிற மாதிரியே தெரியுதா? நடந்து போகிறவரை தெரியுதுங்களா? பட் இப்படி பிடிங்க, இப்போ எப்படி போகுதுங்க? அவரை விட்டு வெளியே வர்றது தெரியுதுங்களா? அதை ஃபீல் பண்ண முடியுதுங்களா? முடியலைங்களா? போனாங்க மறுபடியும் பக்கமாக வந்தால் தான் தெரியுதுன்னு சொல்லிடாதீங்க. இப்போ அந்த கார் நிற்கிது இல்லைங்க, போனாங்க திரும்ப எக்ஸைட் திரும்ப வண்டியை போக வைக்கணும்னு நினைக்கிறீங்க. அதை நினைக்காதீங்க. பாருங்கள், என்னென்ன ஃபுல்லாக இருக்கிறவங்க போலேண்ணா, நமக்கு அப்படி போக வேணாம். நம்ம ரேசல் பண்ணுவோங்கிறேன். நீங்கள் வண்டி போக மாட்டேங்குதுன்னு நினச்சி குழப்பம் அடையாதீங்க. நம்ம ரேசல் பண்ணுவோங்கிறேன். வண்டி ஸ்பீடு பிரேக்கு, கிளச்சு, பிரேக் நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. உங்கள் கால் எக்ஸைட்டில் தான் கொஞ்சம் மெதுவாக இருந்துச்சேன்னு. இல்லை, காலை தூக்கி போய் எக்ஸைட்டில் வச்சுட்டீங்க. இல்லை நான் வைக்கல. வீடியோவை பார்த்து பையன் சொல்லுவாங்க பாருங்க. போனாங்க லைட் எக்ஸைட். நான் சொன்னதுக்கு தான் மறுபடியும் கால் பிரேக்குக்கு வந்துச்சு. எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், போகலாம்.
எடுத்து கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும், 4வது கீர் போடுறோம். நம்ம இந்த வண்டி ஸ்பீடு பிரேக்கு, எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சு பிரேக்கு. கீர் என்ன பண்ணியிருக்கோங்க? நம்ம ரோடு ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக மறுபடியும் பிரேக் விட்டுருவோம், கிளச்சையும் போகலாம். கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். அது ஸ்டியரிங்க அப்படி ரிஸ்க் எடுத்து திருப்பணும். வெரி குட். எத்தனாவது கீர் போட்டீங்க? 5வது கீர் போட்டீங்க. 2வது கீர்லேருந்து டைரெக்டாக எத்தனாவது கீர் போட்டிருக்கீங்க? 2வது கீரை போட்டிருந்தோம். ஆமாங்க, ஸ்பீடு பிரேக் தாண்டி தானே வந்தோம். இப்போ 1வது கீருக்கு இங்கே வேலை இல்லைங்க, நம்ம 3வது கீர் போட்டிருக்கோம். ஏன்னா வண்டி இப்போ அவ்வளோ ஸ்லோ, வண்டி நின்றுச்சு. கண்டிஷன் புரியுதா? நீங்கள் எக்ஸைட் மிதிச்சு புரியாது. ஃபஸ்ட்டு பிரேக்கை பிடிங்க, கிளச்சை பிடிங்க, வண்டியை நிறுத்துங்க, ரிலாக்ஸ். கணக்கு புரியுதுங்களா? நம்ம அங்கே தப்பு பண்ணிட்டோம். மறுபடியும் 2வது கீர் 5வது கீர் போட்டால் வண்டி போக மாட்டேங்குது. மறுபடியும் கீர் ராடை போட்டு குழவிக்கெல்லாம் ஆட்டிட்டோம். அதெல்லாம் கிளியர், அதெல்லாம் முடிஞ்சிச்சு. இதுகளுக்கெல்லாம் இடையில என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, பிரேக்கையும் முடிச்சு கிளச்சையும் முடிச்சு நிறுத்தி ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம். சரிங்களா? மறுபடியும் இப்போ ஃபஸ்ட்டு கீர் போட்டு தவறலாம் ஓடுது. லைட்டாக எக்ஸைட்லேருந்து கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், பிரேக்கை பிடிச்சி நிறுத்திக்கூடாது. செகண்ட் கீர் போட்டுக்கணும். மெதுவாக எடுத்தால் தான் வண்டி போகும். வெடிக்க எடுத்திங்கன்னா ஆஃப் ஆகிருக்கும். போதுங்களா? நீங்கள் டைமிங் லேட் பண்ணங்காட்டி அந்த சவுண்டு வந்துடுச்சு. கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். மறுபடியும் எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். எத்தனை கீர் போடுறோம்? போகலாம். கார் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். போகலாம். நேராக போகணும். இதே ஸ்பீடு பிரேக் தெரியுதுங்களா? ரைட். நேராக போகணும். கீர் என்ன பண்ணுவோம்? போகலாம். நேராக போகணும். வண்டியில் வருதுன்னு பார்த்து கவனிச்சு போகலாங்க.
கீழே தள்ளிட்டு சின்ன கார் தெரிஞ்சது தான் ஃபர்ஸ்ட் செகண்ட்ல எடுக்கிற மெதுவாக எடுக்கிற மாதிரி அது தேனுக்கும் அதே வருதுண்ணா. தப்பு இல்லைங்க. நாங்கள் வளைவு வருது, நம்மளால் திருப்ப முடியாது. நம்ம ரோட்டில் திருப்பணும். பட் ஸ்டடி பண்ணிக்கங்க. வண்டி ஸ்லோவாகிடுச்சுங்களா? ஆமாம். கீர் என்ன பண்ணியிருக்கீங்க? புரியுதுங்களா? பட் நம்ம அந்த வளைவு வருது, நம்ம அங்கே போய் திருப்ப முடியாது. அதுக்கு நம்ம அங்கிருந்தே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு அங்கேயே செகண்ட் கீர் போட்டிருந்தோம்னா அழகாக திருப்பி வந்திருக்கலாங்களா? கரெக்டு தானேங்க? நம்ம அங்கே வந்து அவ்வளோ சிரமப்படுறதுக்கு நம்ம அங்கே வரவே ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி பிரேக்கை பிடிச்சி வண்டி நிதானத்துக்குள்ளே கொண்டு வந்து செகண்ட் கீர் போட்டு மெதுவாக திருப்பியிருக்கலாம் இல்லைங்க? செகண்ட் கியரில் தான் திருப்பணுமாண்ணா? அக்கா செகண்ட் கீரில் திருப்பணும். நம்ம ஸ்பீடு என்னவோ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி திருப்பணும். நம்ம எவ்வளோ நிதானமாக இருக்குமோ அவ்வளோ நிதானம் அதை நம்ம மீட்டுக்கு வச்சுக்கணும். நம்ம இதில் திருப்பணும் அதில் திருப்பணும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம அனுபவிக்கணுங்கிறேன். ஸ்லோ ஆகிட்டா செகண்ட் கியருக்கு வந்துடும். ஆமாம். இப்போ நம்ம ஸ்பீடாகுது, தேர்ட் கியர் போட்டிருக்கணும். அவங்களுக்குலாம் ஹார்ன் அடிச்சிருக்கணும். வண்டி அங்கே திருப்ப முடியாது. ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. பக்கத்து வீட்டுக்கு போகக்கூடாது. பக்கத்து வீட்டுக்கு போதா? வண்டி பக்கத்து வீட்டுக்கு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு. ஃபுல்லாக கிளச்சு பிடிச்சிக்கங்க. ஃபஸ்ட்டு பிரேக், ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. அதாவது நீங்கள் டக்குன்னு கீரை போடணும் இந்த இடத்துல பார்த்த. பட் இங்கே வந்து வண்டி ஸ்பீடாக வந்துச்சு, வண்டி நிதானம் இல்லாமல் வந்துடுச்சு. போலங்க மெதுவாக எடுக்கும். நம்ம ரோடு மாற்றி திருப்போங்க. வண்டி நிதானம் இல்லாமல் வந்துடுச்சு. நம்ம நிதானமாக வந்திருந்தா தான் நம்ம கீரே மாற்றிருக்க முடியும். நம்ம தான் ஸ்பீடாக வந்துட்டோமே. ஸ்டடி பண்ணுங்க. நம்ம ரோட்டுக்குள்ளே வாங்க. போகலாங்க. எக்ஸைட் கொடுங்க. எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். போகலாங்க. எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். வேறு வழி இல்லையே. நீங்கள் ஸ்பீடு பண்ணிட்டீங்களா வண்டியை? வண்டி வேகத்தில் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. வண்டி கீர் என்ன பண்ணிடணும்? வண்டி காலை எடுத்தா போதுங்களா? சொல்லுங்க. ஹார்ன் அடிச்சிடணும். சைடுன்னு கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். நீங்கள் ஸ்பீடு பண்ணால் தான் கீர் மாற்ற வேண்டியதாக வரும். நீங்கள் ஸ்பீடு பண்ணாமல் மெயிலாக பண்ணிங்கன்னா நமக்கு அந்த கீர் மாற்ற வேண்டிய வேலையே இல்லை. பத்தலை. பிரேக் நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணுங்க. உங்கள் கால் எக்ஸைட்டில் இருக்குது. நான் சொன்னே தான் பிரேக்குக்கு வந்துச்சு. கரெக்டுங்களா? அது வந்து நீங்கள் அந்த இடம் வருது, நம்ம இதுதான் ரெகுலராக 3 நாளாக பண்ணிகிட்ருக்கோம். நம்ம அதை பண்ணணும். சொல்லுங்கள். நம்ம காலை எப்படி எடுத்துருக்கணுங்க? நம்ம எப்படி எடுத்தோங்க இப்போது? ரிலாக்ஸ். நான் திரும்ப சொல்கிறது என்ன, ரிலாக்ஸு. பயப்படாதீங்க, கன்ஃபியூஷனுக்குள்ளே போகாதீங்க. ரிலாக்ஸ். உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. போலாங்க. பிரேக் விட்டிங்கன்னா ஈஸியாக போகும். நம்ம கிளச்சை 1 2 3 கொண்டு வந்துட்டோம். அப்படிங்கும்போது பிரேக் எடுத்து காலை டக்குன்னு எடுத்துடணும். போலாங்க. எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். இதில் தான் கான்சன்ட்ரேஷன் மாறுது. எதுலைங்க? இப்போ கீர் போடுறதில் எடுத்து டக்குன்னு உடனே போடுறதுனால கொஞ்சம் மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு. ஃபுல்லாக கிளச்சு. உங்கள் கால் எக்ஸைட்டில் தான் இருக்குது. ரைட். மறுபடியும் காலை எடுத்துருங்க. இப்போ எக்ஸைட் லைட்டாக டச் பண்ணுவோம். இதை வந்து ஃபீல் பண்ணுங்கள். அதான் இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இருக்குண்ணா, எல்லாம் தெரியுதுண்ணா. நான் ஏன் இதை ரிப்பீட் மூடில் சொல்லிக்கிட்டே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அது பழகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் காலுக்கு கைக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் சொல்லவே வேண்டியதில்லை. மட்டும் எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். நியூட்ரல் பண்ணி அடிக்க. உங்கள் காலும் கையும் அந்த வேலையை செய்யும். அதுக்கு பழகிடும் அந்த வேலைக்கு.
மறுபடியும் ஸ்பீட் பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, கியர் என்ன பண்ணியிருக்கோம். நான் வந்து வந்தேன் மறுபடியும் இவ்வளோ வந்தேன். கால் எடுத்தால் போகும், வெடுக்குன்னு எடுத்தால் ஆஃப் ஆயிடும். போகலாம் போகலாம். பட் நம்ம கிளச்சே பிடிக்கலையே, எக்ஸைட்னு காலை எடுக்கலையே. கரெக்டுங்களா? போட்டுருங்க போகலாம். ஹார்ன் அடிச்சிருக்கலாம். மறுபடியும் ஸ்பீடு பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக் நம்ம இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணால் தான் மெதுவாக போகும். பிரேக் யூஸ் பண்ணி நிறுத்தக்கூடாது. கரெக்டுங்களா? என்ன பண்ணலாங்க? புரியல. போவாங்களா? கார் எப்படி எடுத்துருக்கணுங்க? நீங்கள் தான் என்னமோ ஃபஸ்ட்டே வந்திருக்க மாதிரி வளர்க்குது. அக்கா பரவாயில்ல, பார்த்துக்கலாம். அண்ணா காசு தர ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் 30 நாள் வந்தாலும் 45 நாள் வந்தாலும் அவர் காசு தர தயாராக இருக்கிறாரு. ஆனால் வீட்டிலேயே சொல்லிட்டாரு வண்டி ஓட்டி பழகணும் அப்படின்ட்டாரு. எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். போலாங்க. அப்படி எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம். போகலாம். இது வேறு வழியே இல்லை. ஒரு நாள் பூரா உங்களை உட்கார வச்சு புஷ் பண்ணாலும் அது பழக முடியாது. இப்படி லூப் மோடில் திரும்ப திரும்ப டெய்லி ஒரு 1/2 hour வந்தால் மட்டும்தான் அது பதிவு பண்ண முடியும். எக்ஸைட்னு கார் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி 4வது கீர் போகணும். போகலாம். எத்தனாவது கீருன்னு சொன்னால் தானே வருது. அப்படிங்களா? ரைட்டு. அப்படிலாம் இல்லை, அது நீங்கள் தான் ஃபீல் பண்ண. நம்ம ஃபஸ்ட்டில் எடுத்தோம், மறுபடியும் செகண்டு போட்டோம், மறுபடியும் தேர்டு போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நீங்கள் தான் ஃபீல் பண்ணணும். இந்த ஏஎம்சி போர்டு இருக்குங்களா, அங்கே இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டு நிறுத்துகிறோம். அப்படி இண்டிகேட்டர் லெஃப்ட் போட்டுங்க, மெயினாக வரங்கட்டிங்கன்னா ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு. நமக்கு அந்த போர்டுக்கிட்ட அது வரையும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலி கேடு வரையும் போய்க்கலாம். அங்கே தான் நமக்கு கேப் கரெக்டாக இருக்கும். வண்டி இருந்தாலும் நமக்கு பிரச்சனை இருக்காது. அவ்வளோதான். நியூட்ரு பண்ணுங்க, ஹேண்ட் பிரேக் போடுங்க. பார்த்தீங்களா, நியூட்ரு பண்ணல, கிளச்சிருந்து கால் எடுத்துட்டீங்க. ஹேண்ட் பிரேக்கும் போடல, கால் எடுத்துட்டீங்க. நானே குழப்பத்தில் இருக்கேன்டா, என்னை விட்டுறேன், நான் பின்னால் போய் உட்காந்துக்கிறேன்டா. அப்படி தானே? சாவி ஆஃப் பண்ணிடுங்க. ஹேண்ட் பிரேக் நான் போட்டேன், வண்டி கீரில் தான் இருக்குது. போகலாங்களா? அது எப்படி போய் படுத்து யோசிச்சா அதெல்லாம் பொறுமையாக வருதுங்க. அந்த நேரம் தப்பு பண்ணிட்டோம்னு பொறுமையை தான் இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் வர மாட்டேங்குது. அந்த பொறுமையை தான் இங்கே கொண்டு வாங்கன்னு நான் சொல்கிறேன். என்ன மீறி வண்டி எங்கேயுமே போய் இடிக்காது. 100% வண்டி இடிக்காது, அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? ஆனால் நீங்கள் அதுகளை பற்றி யோசிக்காமல், அவன் குறுக்க வராரோ இவர் குறுக்க வராரோ, இதுக்குப்பா குறுக்க வரீங்க, அதுக்கெல்லாம் யோசிக்காமல் அவங்க மேலேயும் போய் இடிக்காது. அதையும் நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? அதில் விட்டுட்டு ரிலாக்ஸாக ஓட்டணும். பட் இந்த சீட்டில் ஏறி வந்து அது வராது. ஆனால் அதை வர வைங்க.